பிள்ளைத்தோப்பு கடற்கரை குடியிருப்பு காட்சிகள். இங்கே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக தெரிகிறது. பார்ப்போம். மழை நீரும் கடல் நீரும் சேர்ந்து வீட்டுக்குள் தண்ணி ஏறினது மாதிரி இருக்கிறது. பார்ப்போம். தாயே வணக்கம். இது உங்க வீடா? இது ஒண்ணுமே நடக்கல. வீட்டை பக்கத்துல தண்ணி இல்லாம வீட்டுக்குள்ள போக முடியலையா? போகல. பள்ளியும் பாய்ச்சாலும் பாம்பு மாவருது. எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. இதுமே எடுக்கிறாவில் வந்து என்ன நடக்குது. இங்க ஊர் தலைவர் வந்து பார்த்தாரா? எல்லாரும் வந்து இது பண்ணியாச்சு. பஞ்சாயத்து வழியா வந்து 2 நாளா வந்து சும்மா ரோட்ல பாத்துட்டு போறதா? என்ன நடக்குது? தண்ணியோட அகற்றணும். அந்த மக்கள் வீட்டுல இருக்கணும். ஒரு வழி கிடையாது. நாங்க எப்படி இப்படி இருந்து சோறு பொங்கிடுங்க. வீட்டுக்குள்ள தண்ணி ஆறி இருக்கு இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள யாருதான் படி வாங்கி. அப்ப இங்க இப்ப குடியிருக்க முடியாது. நீங்க இப்ப எங்க இருப்பீங்க? நம்ம தான் வீட்டுக்கு போறேன். தூங்க இல்ல, தூங்க முடியாது. உள்ள உறங்க முடியாது. இது மழை தண்ணியும் கடல் தண்ணியுமா? அது மழை தண்ணி மட்டுமா? தண்ணி மட்டும். இது முன்னாலே இப்படி ஆண்டுதோறும் வருமா? இப்பதான் வந்திருக்கா? இப்பதான் வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆண்டுதோறும் வரும். ஆண்டுதோறும் வரும். அது எனக்கு அங்க உள்ள தண்ணி சேர்ந்து வருது இல்லையா? இத கால்வ தோண்டி விடையதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கல? ஒன்னும் எடுக்கல. இதுவரை எந்த இதுமே இல்ல. ஒண்ணும் இல்ல. வந்துதான் இந்த மோட்டர் வச்சு 2 நாள் அடிச்சாங்க. 3ஆம் நாள் மோட்டர் எல்லாம் தூக்கி போயிட்டு அந்த அளவுக்கு மோட்டர் வச்சு அடிச்சிட்டு போயாச்சுன்னா கூட அடுத்து மழை வந்தா பின்ன நிரம்பிடும். மழை வந்தா அதை என்னன்னு பாக்குறாங்க. நிரம்பிடும் இல்லையா? ஃபுல்லா நிரம்புதா. 5 நாள் மழை இருக்கான். நாங்க எப்படி போயிருக்கிறது? அது ஒரு கால்வ மாதிரி தோண்டி விடல. ஏதாவது ஒண்ணு முஸ்தி பண்ணணும் இல்லையா? வந்து என்னன்னு பாக்கணும் இல்லையா? அந்த என்ன நிலைமையில இருக்கு. சரி. சாப்பிடுதா? அந்த வீட்டுல இருக்குதா? ஏதாவது பாக்காங்களா? மழை நிவாரணம் ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இல்ல. ஒரு இதுவும் கிடையாது. அடுத்த வீட்டுல போய் சாப்பிடாங்க. வேற வீட்டுல தான் சாப்பிட முடியும். இங்க சாப்பிட முடியாது. இவனு சமைச்ச முடியாது இல்லையா? வீட்டுக்குள்ள தனியா இருக்கு. சரி. இந்த பக்கத்துல இந்த வீட்டுல யார் இருக்கா? அது நான் சொல்றேன். இந்த வீடு கீழே இருக்கேன்னா அந்த வீடு வச்சு அதுல இருந்து நான் வீட்டு காம்பவுண்ட் ஃபுல்லா தண்ணி கிடக்கு. இந்த வீடு வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டினியா இல்லையா? அங்கேயும் தண்ணியா இருக்கு. அங்கேயும் தண்ணியா கிடக்கு. இருக்க முடியல. என்ன பண்றது? ஒரு முடிவு எடுக்காம இருந்தா எப்படி வருஷம் தோறும் இப்படின்னா இந்த நிலைமை என்ன? அவங்க வந்து சொன்னாவு ஒரு 6 அடி வருஷத்துக்கு உங்களுக்கு வீடெல்லாம் போட்டு தருவாங்க, நீங்க பயப்படாதங்க எல்லாம் தருவோம். அது வர ஒரு பதிலும் இல்லை. அதெல்லாம் வந்து கேட்கணுமா? வீடு என்ன நிலைமையில பார்க்கணுமா? அப்ப நீங்க மனு ஏதாவது கொடுத்துரு கலெக்டர் ஆபீஸ்ல? எல்லாம் கொடுத்து எல்லாமே மனு எனக்கு பெட்டியில ஒன்று போட்டுருப்பாங்க. பெட்டியில தான் கிடக்கும். நடவடிக்கை எடுக்க ஒரு நடவடிக்கை இல்லை. ஒன்றும் இல்லை. சரி. நாங்க போராடி கலந்தாச்சு. இனி பக்கத்து வீட்டுல வேற ஏதாவது வீட்டுல தான் போயிருக்கணும் இல்லையா? யாராவது உள்ள போயிட்டு வர முடியுமா? என்ன ஓடுதுன்னே தெரியாது. கீரியும் பாம்பும் எல்லாம் உள்ள எல்லாம் வரும். தவளையும் கிவளையும் எல்லாம் இல்லையா? நடந்து போறதுல என்ன கொத்துனாலும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது இல்லையா? அந்த அளவு பரமாறி கிடக்கு. இந்த இடத்துக்கு பேர் பிள்ளைத்தோப்பு பகுதி. பிள்ளைத்தோப்பு. உங்க பேர் என்ன? என் பேர் ஐரின். சரி. இது மாதிரி நிறைய வீடுகள் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் அங்க எல்லாம் கிடக்கு. அவங்களுக்காக கொஞ்சம் பெரிய வீடு இருக்கிறவங்க உள்ள இருக்காங்க. தண்ணி சுத்தி தண்ணி தான். தண்ணி இறங்கி வெளியே அத கால்வ தோண்டி விடக்குள்ள இது செய்யல. ஒண்ணும் செய்யல. இதுவரை ஒண்ணு வந்து பார்க்கல. 3 நாள் ஆயாச்சு. வந்து நாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு பகுதி என்னன்னு ஒரு வந்து பார்க்க வெளியேறாங்க. இப்படி இருந்தா என்னதான் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? வீட்டு வரி கொடுக்கலாம். உடனே வராது. வீட்டு வரியை கட்டுங்க. ஊர்ல என்ன அதை உண்டா இதை செய்யுங்க எல்லாத்துக்கும் இது பண்றீங்களா? ஊர் வீடு மூழ்கி கிடந்தா அதை என்னன்னு பார்க்கண்டாமா? பார்க்கணும். இந்த குடும்பம் எப்படி இருக்கு? என்னோட குழந்தை இருந்தா அந்த வீட்டுல வச்சு நாங்க இருக்க முடியுமா? உதவி தொகை ஒண்ணும் தரவும் இல்லை. ஒண்ணும் கிடையாது. வந்து என்னன்னு பாக்குறதே இல்லை. அப்புறம் என்ன தருவாங்க? 4 நாளா நாங்க இந்த மண்டபத்துல நடந்தோம். 4 நாள் மண்டபத்துல இருந்தியா? 4 நாளா மண்டபத்துல கொட்டி கொண்டு வச்சாங்க. இந்த வருஷமா போன வருஷமா? இந்த வருஷம். 4 நாள். போன தண்ணி. அந்த மலையில அங்க போய் இருந்தோம். அங்க வந்து இருங்க. சாப்பாடெல்லாம் ஒன்றும் குறை வைக்கல. சாப்பாடு தந்தாங்க. காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. ஒவ்வொரு மலைக்கு மண்டபத்துக்கு போனா மீண்டும் இங்க வரணும். மழை தந்த உடனே. மழை தீர்ந்த உடனே நீங்க அது மழை தீரையில இந்த மழை இருக்குன்னு சொல்லவே
அந்த மேடம் சொல்றாங்க இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க என்ன ஆனா ஒரு நாள் மத்தியானம் வெயில் அடிச்சு வெயில் அடிச்சோடனே வீட்டுக்கு போங்க நீங்க வீட்டுக்கு போங்க வெயில் அடிச்சோடனே தண்ணி வெட்டல நல்ல மழை தண்ணி வெட்டல வத்தையில அப்போ சாமான்களுக்கு பாதுகாப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாம் மூழ்கி கிடக்கு எல்லாம் சாமான் அங்க கிடக்கும் யாராவது வந்தவங்க எல்லாம் எடுத்துட்டு போவான் எல்லாம் மூழ்கி நம்ம ஏற்கனவே பாதி அழிஞ்சு போகும் இதுல என்ன பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒரு இது இல்ல சார் சரி இப்போ அடுத்த வீட்டில் போய் தங்க போறீங்களா நீ ஆமா மாமா வீட்டுக்கு போறேன் சரி உங்களுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை வரும்னு நினைப்போம் என்னதான் பண்ண ஐயா ஒரு 16 தரணும் இல்லையா வந்து என்ன